எள்ளு மிட்டாய் பண்ணும்போது வெள்ளத்தோட பதம் தவறிடுச்சுன்னா, அதாவது டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ டிசாஸ்டரான ஒரு ரெசிபியை எப்படி நம்ம ரெக்டிஃபைனே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எள்ளு மிட்டாய் வந்து நம்ம 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இது தப்பாக ஆனாலும் வந்து எப்படி சரியாக பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு 1 கப் வந்து எள் எடுத்துக்கலாம். வெள்ளை எள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வெடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து படப்படன்னு வெடிக்கும்போது நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது வெல்லம் வந்து 1 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா பாயில் பண்ணணும். முதல்ல அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பாயில் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து லார்ஜ் பபிள்ஸ் வந்து வரும், நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த வெல்லத்தோட கன்சிஸ்டன்சி வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இந்த டைமில் வந்து நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியில் போட்டு பார்த்தா என்ன ஆகுனா உடைக்கிற கன்சிஸ்டன்சி வரும் ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா. இப்போ வந்து நம்ம எள்ளை போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்னென்னா நீங்கள் ஆஃப் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணும்போது இது கெட்டி ஆகிடும். ஸோ அந்த கேரமலைஸ்டு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. பட் இருந்தாலும் வந்து என்னென்னா நான் ஒரு 2 நிமிஷம் நான் கிளறினதுனால இது கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. அப்போ வந்து உதிரியாக உடஞ்சிரும். ஸோ அதை வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஜாகரி உருக விடுங்க. இது 1 மினிட்ல வந்து இது உருகிடும். அதுவும் இல்லாமல் அந்த கலர் வந்து நல்லா டார்க்காக வரும். அப்போ வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உடனே வந்து நீங்கள் இது எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து உருகிட்டு ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தா இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நெய் தடவின ஒரு ஷீட் மேலே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஈவனாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது வந்து 10 மினிட்ஸில் வந்து நல்லா கெட்டி ஆகிடும். அது இல்லாமல் அந்த எள்ளும் வந்து என்னென்னா நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். இதனால் வந்து இது எந்த இதுலேயும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து அந்த ஷைனிங்காக நம்ம வந்து நெய் தடவிட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ மேலே வந்து ரொம்ப ஷைனிங்காக வரும். ஸோ நம்ம எள்ளு மிட்டாய் செய்யும்போது தப்பாயிடுச்சுனாலும் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கெட்டி ஆகிடுச்சினாலும் 1 மினிட்டுக்கு நம்ம வந்து லைட்டாக வந்து 50 செகண்ட்க்கு வந்து நம்ம லைட்டாக வந்து ஹீட் பண்ணால் இது சரியாயிடும். ஸோ இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா ரொம்ப உடஞ்சிரும். ஸோ நம்ம ஒரு சில வெல்லம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சரியாக வராது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த எள்ளு மிட்டாய் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ கெட்டி ஆகிடுச்சின்னு இதை வந்து தூக்கி போட்டுற வேணாம். ஸோ சரியாக வரலன்ட்டு ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்கொயர் எள்ளு மிட்டாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து 1 மந்த் வரைக்கும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இதில் வந்து நெய்யும் நான் வந்து ரொம்ப ஆட் பண்ணலை, ஏலக்காயும் ஆட் பண்ணலை. அதனோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு ரெக்வஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு
வந்தேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.